திரு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்பி மற்றும் வருகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற கழக நிர்வாகிகள், கழக உறுப்பினர்கள், பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தமாக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஐஜேகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், புதிய நீதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய பார்வையாளர், கொங்கு நாடு வேளாளர் கவுண்டர் பேரவை, மருது சேனை, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, இன்னும் பல கட்சிகள், நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற அத்தனை கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வருகின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாக்கா பெருமக்கள், பத்திரிகையாளர், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். 19, 20, 21 ஒரு கொடிய நோய், வைரஸ் நோயின்னு பார்த்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டான். அந்த வைரஸ் காற்றிலே பரவி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கின்ற அளவிற்கு ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோயோட மிக கடுமையானது கரூர்லேருந்து காற்றில் வந்து கலந்து தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பரவி இருக்குது. திருப்பி சொல்றேன், கொரோனா வைரஸ் தொற்று கூட மருந்து இருக்குது. இப்ப வந்த வைரஸுக்கு மருந்தே இல்லை. அது ஏதாவது பாதிக்கப்பட்டு விட்டா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து விடும், உங்களுடைய வாழ்க்கைக்கு உழ வச்சிருவாங்க. கரூரை முடிச்சு கட்டி கோவை மாநகரத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை வேட்டி அடிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. விரட்டி அடிப்பீர்களா? சிந்திச்சு பாருங்க. ஒருவருக்கு ஆண்டவன் மூளை எதுக்கு கொடுத்திருப்பாங்க? நல்ல வளர்ச்சி திட்டத்தை கொடுத்திருப்பாங்க. நல்லதை செய்ய வேணும் ஆண்டவன் மூளை கொடுத்திருப்பார். ஆனா ஒரு மனிதனுக்கு மூளை கொடுத்தது சிந்திக்கிறது பூரா தீய சக்தி தான். சிந்திக்கிறது பூரா தீய எண்ணம், தீய எண்ணம். நல்லா அப்படிப்பட்டவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரை தோல்வியடை செய்வீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. சத்தம் இல்லையே. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசினாரு, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. யாரை பத்தின்னு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல. பேரு சொன்ன அது தகுதி இல்லாத பேரை சொல்றது தவறு என்று நினைக்கிறேன். அவர் யாரு? 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவர், 10 ரூபாய்க்கு அடையாளத்தை காட்டினவர், மதிப்பு கொடுத்தவர். அவர் சொல்றார், திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கு மண்டலத்தின் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் பேரு கோடு போட்டா, கோடு போட சொன்னா ரோடே போடுவார். அதெல்லாம் நல்லா ரோடெல்லாம் போட மாட்டாரு, ரோடு போட்ட மாதிரி பணத்தை எடுப்பாரு. ரோடு போட மாட்டாரு, ரோடு போட மாதிரி. கரூர் சட்டமன்ற தொகுதியில் ரோடே போடாத பணத்தை எடுத்து நான் சட்டமன்றத்தில் பேசி அறிக்கை விட்டு அந்த ரோடு ஓடாத பணத்தை எடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம். அவர் மீது அப்படிப்பட்டவர் ரோடே போட்டுவாராம். நீ எங்க ரோடு போட்டா அந்த ரோட்லயும் கொள்ளையடிக்கிற கட்சி தானே திமுக கட்சி. இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பேசின வாய் தான் அன்னைக்கு பேச்சு. கரூர்ல என்னென்னலாம் பேசுன திரு செந்தில் பாலாஜி, என்னென்னலாம் பேசுனீங்க. அருமை சகோதரர் என்கிட்ட சரியா சொல்ல விட்டுட்டாரு. திரு வேலுமணி அவர் இருந்தா ஒரு எல்இடி போட்டு காட்டியிருப்பேன், என்னென்னலாம் செஞ்சானு படம் பிடிச்சு காட்டியிருப்பேன். இதே ஸ்டாலின், இதே வாயி, இதே தோரணியில கரூர்ல பேசுறாரு. யாரு பேசுறாரு? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் புகழ்ந்து யார புகழ்ந்து பேசுறாரோ அதே புகழ்ந்த பேசின வாயி நாக்கு அங்க கரூர்ல பேசுது. அவர் மிக மோசமானவர்.
அவர் வெவ்வேறு மாதிரி எல்லாம் பேசினார், அது வேண்டாம், அசிங்கமாலாம் பேசினார். பிறகு அவர் தம்பி பத்தி சொன்னார். அவர் ஆழ்கடத்திலே சம்பந்தப்பட்டவர். யாரு? இங்க நிக்கிற வேட்பாளருடைய தம்பி ஆழ்கடத்தில் ஈடுபட்டவர். அவர் ஸ்பிரிட் கடத்தினவர். நாம சொல்லலைங்க. இன்றைய முதலமைச்சர் யார் புகழ்ந்து பேசுறாரோ அவர் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன். இதையெல்லாம் ஆதாரத்தோட நான் காட்டியிருப்பேன். தம்பி கொஞ்சம் சற்று எனக்கு ரோட் ஷோட்டாரு, இங்கே வந்த பிறகு தான் மீட்டிங் தெரிஞ்சுது. அதனால ஆதாரத்தோட என்னால் காட்ட முடியல. ஆதாரத்தோட நம்முடைய வேட்பாளர் உங்களுக்கு அந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா தம்பி, பேடல பதிவு பண்ணிக்க, வீடு வீடா காட்டு. இதே ஸ்டாலின் எப்படிலாம் பேசினாரு, இந்த வேட்பாளர் பத்தி எப்படி பேசினாரு, நாறு நாரா தோல் உரிச்சு காட்டணும். காட்டுவீங்களா? அப்படிப்பட்டவரை எப்படி புகழ்ந்து பேசுறாரு? இதுக்கு என்ன காரணம்? தப்பு. என்ன? கரெக்டா மாமூல் கொடுக்குறாங்க. தலைமைக்கு சேர வேண்டியதை கரெக்டா போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவன் நல்லது செய்யறதுக்கு மூளை கொடுப்பார். ஆனா எந்தெந்த வழியில இதை சரி பண்ணணுமோ, எந்தெந்த வழியில இதை அதுக்கு மேல சொல்லக்கூடாது. தேர்தலில் விதிமுறைகள்லாம் இருக்குது. அதனால இதை எப்படி எப்படியெல்லாம் அதை செஞ்சு போய் சேர வேண்டிய இடத்துல மொத்தமா கொடுத்துட்டு ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு வந்துதான் இங்க உள்ள இறங்கியிருக்காரு. நாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி இருக்கிறோம். அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்குது. இங்க நிக்கிற வேட்பாளர் இதை நம்பி இருக்கார். எதை சொல்லுங்க நல்லா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. ₹1 செலவு பண்ணனா முதல் எடுக்கிற ஒரு வியாபாரி, அரசியல் வியாபாரி உஷாராயிருந்துக்குங்க. இல்ல உங்களுக்கு பார்த்தா இப்ப பெருசா தெரியும், கவர்ச்சிகரமா தெரியும். ஆனா பின் விளைவு என்ன என்பதை இப்பொழுதே சிந்தித்துக் கொள்ளுங்கள். கரூர்ல ஏன் உண்மையான இருந்தா கரூர் நிற்க வேண்டியதானே? இப்ப நான் எடப்பாடியில் நிற்கிறேன், சகல தொண்டாமுத்தூர் நிற்கிறார். நம்ம எப்ப அவர் தொகுதி நிற்கிறாங்க, நீ ஏன் தொகுதி மாறி நிற்கிற? ஆக மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அதனால அங்க வேலை இல்லை. நான் எடப்பாடியில் 11வது முறை நிற்கிறேன். 11வது முறை நிற்கிறேன். என்ன என்னுடைய மக்களுக்கு இன்னும் நான் போய் ஓட்டு கூட கேட்கல. நான் இன்னும் தொகுதிக்குள்ளேயே போகல. அப்படி தொகுதிக்குள்ளேயே போகாம கூட என்னுடைய மக்கள் என்னை நேசிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருவராக என்னை பார்க்கின்றார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய எண்ணத்தை நான் செயல்படுத்தினேன். ஆனால் இங்க நிக்கிற வேட்பாளர் அப்படிப்பட்டவரா? அங்க சொரண்டி முடிச்சாச்சு, சட்டி சொரண்டி கமுத்தி வச்சுட்டாரு. இங்க கோவை மாநகரம் செல்வம் கொளிக்கிற பகுதி, கோவை செல்வம் கொளிக்கிற பகுதி மாநகரம். இந்த பகுதியில் சொன்னாங்க ஏதோ முத்திரை வைக்கிறாங்க, எது தங்கத்துக்கு முத்திரை வைக்கிறாங்க. அவர் முத்திரை வச்சுட்டு போயிடுவார். நல்லா உஷாரா இருந்துங்க. அவர் முத்திரை வைக்கத்தான் வராரு. அந்த தொழிலையே அவர் ஆரம்பிச்சிருவார். அந்த தொழிலையும் ஆரம்பிச்சிருவாரு. அந்த தொழில் இருக்கிறவங்களாம் அம்போடு போக வேண்டியதான். உஷாரா இருந்தா பொழைச்ச கொள்ளலாம். ஒரு படத்தில் சொன்னாங்க, விழித்துக் கொண்டவர்களெல்லாம் பிழைத்துக் கொள்ளாரு. இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் விழித்துக் கொண்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். அவ்வளவுதான். அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கதான் இல்ல, சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பேசுறாரு தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி திரு கருணாநிதி பத்தி என்னென்னலாம் பேசினாரு, கடுமையா பேசினாரு, கடுமையா பேசினாரு. சட்டமன்றத்தில் பதிவு நீக்க முடியாது. அதே திரு ஸ்டாலின் பேசினாரு. அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது, இங்க நிக்கிற வேட்பாளர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அண்ணா திமுக இருக்கும்போது, இந்த டிக்கெட் அடிக்கிற மிஷின் இருக்கு பாத்தியா, அதுல ஊழல் பண்ணான்னு பேசினாரு. இப்படி எல்லாம் பேசிவிட்டு புனித நீராடி தூய்மையானவரை நிக்கிற மாதிரி அடையாளத்தை காட்டுறார். நல்லா பாத்துங்க, 5 கட்சி அமாவாசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. 5 கட்சிக்கு போனதுல மட்டும் ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்துல நிறுத்தின பெருமை இங்க இருக்கிற வேட்பாளர்கள். முதல் அண்ணா திமுக நின்று ஜெயிச்சாரு. பிறகு அண்ணா திமுக இருந்து வெளியேறின
ஜெயிக்கட்டும். போய் திமுக நின்று ஜெயிக்கிறார். அங்க பூரா வாரி விட்டார். இதே மாதிரி அதை செய்வோம் இதை செய்வேன், என்னுடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் தேனாரும் பாலாரும் ஓடும் எல்லாம் மக்கள் நம்பினாங்க, ஓட்ட குத்துனாங்க. நாமும் போட்டு இங்க வந்துட்டார். யாரு? தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டார். தயவு செய்து அருள் கூர்ந்து நீ சிந்திக்க வேண்டும். ஒரு அரக்கன் மன்னிக்க முடியுமா? அரக்கன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும். அரக்கனை விட கொடியமானவர், அரக்கனை விட கொடியமானவர். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனித இரக்கம் இல்லாத ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடுறார். அருள் கூர்ந்து தயவு செய்து கொங்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு அதற்கு தக்க தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குவீர்கள், நல்லவரை தேர்ந்தெடுப்பீர்கள். திரு அர்ஜுனன் அவர்களையும் திரு ஜெயராமன் அவர்களையும் வாணி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்படும். இன்றைக்கு கொடுக்குறாங்களே, எவ்வளவு என்னென்னமோ கொடுக்குறேங்கிறாங்க. தேர்தல் விதிமுறை இப்படியே பேச முடியாது. இன்றைக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வரி, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. போராத காலத்துக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம். வீட்டு வரி 100%, கடைக்கு 150%, ஆண்டுக்கு 6% உயர்வு. கரண்ட் பில்லு, கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்குது, கரண்ட் பில்லு கேட்டாவே ஷாக் அடிக்குது. அப்படி 67% கரண்ட் பில் உயர்வு. எவ்வளவு விலை உயர்வு! இதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள இந்த அரசாங்கத்தில் எந்த வித முயற்சி எடுக்கல. விலைவாசி அரிசி 1 கிலோ 30 ரூபா ஏறியாச்சு, எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறியாச்சு, பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறியாச்சு. எல்லா உணவுப் பொருள் விலை வெண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதை தடுப்பதற்கு வக்கில்லாத, கையிலாகாத, திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டே கண்டார். இன்னைக்கு கோவை மாநகரத்திலே தொழிலாளர்கள் நிறைந்த மாநிலம். இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழில் செய்கின்ற அந்த மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்கள் போடுகின்ற வாக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர்கின்றதற்கு போடுகின்ற வாக்காக நீங்கள் எண்ணி போட வேண்டும். மீண்டும் தீய சக்தி திமுக, ஏற்கனவே பொன்மன உச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன, நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தல் பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா திமுக பத்தி எந்த வித தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 இருந்து 2021 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல தயார். உங்க ஆட்சியில ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது, ஊழல் நிறைந்து மலிந்து வலிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற? நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச உடனே சொல்லியாச்சு. அன்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் அவரும் சந்தித்து அங்க ஐடிசி ஹோட்டலில் முதல்ல பேட்டி கொடுக்கிறோம். கூட்டணி அமைச்ச உடனே அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையில் இந்தியாவில் அத்தனை பத்திரிகையாளர் வந்தாங்க, ஊடக நபர்கள் வந்தாங்க, பேட்டி கொடுத்தார். அப்பா அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும். எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணிக்கு இபிஎஸ் முதலமைச்சருடைய வேட்பாளர், எங்க கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். அன்றைக்கே சொல்லி ஆகிவிட்டது. அப்புறம் எதுக்கு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு, டெல்லிக்கு தமிழ்? இது இருந்தா உண்டு, இது எல்லாம் என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அமைச்சாச்சு, கூட்டணியுடைய பிரதான கட்சி நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தேர்தல் தெளிவா பேசியாச்சு. யார் கூட்டணி அமைக்கிறது, யார் கூட்டணிக்கு தலைமை, யாருடைய ஆட்சி அமைக்கணும், யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு.
அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் தெரியாது. இருந்தா தானே. அது வேண்டாம்ப்பா. அதெல்லாம் ஒருத்தர் கேஸ் வேற போட்டுக்கிறேன் மேல. ஏங்க பால்டாயில்லாம் பேர் ஏதாவது சொல்லணும். நான் பேர் எங்கேயுமே பேரை சொல்லதா? பத்திரிகையாளர் இருக்காங்க, ஊடக நம்பர் இருக்காங்க, ஏதோ பேர் சொன்னாங்களா? எங்கேயுமே பேரை சொல்ல. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது? குற்றமுள்ள நெஞ்சு ஏதோ வேணாலும் மண்டிக்க. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. எல்லாம் பார்த்துட்டு வந்துதா இந்த பதவியில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எங்க தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. தொண்டனை கூட இங்க இந்த கரூர் அங்கிருந்து இங்க வந்து இறக்குமதி பண்ணிருக்க ஒரு ஆளு இங்க நிக்கிறார்ல, எவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக காரன் மீது இந்த காவல்துறை பொய்யான வழக்கு பல போட்டிருக்குது. அத்தனையும் தோண்டி எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு தவறான வழக்கு பதிவு செய்த எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. ஆட்சிக்கு வந்த பிறகு பாரு எப்படி நடக்கணும் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி நல்லா புரிஞ்சுக்க. கரூர்ல எங்க ஆளு மீது பொய் வழக்கு போட்டு இருக்கிற இதே அதிகாரிகள் எப்படி எல்லாம் செயல்படுவான்னு பாருங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். சக்கரம் சுத்திட்டே இருக்கான், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்துக்குங்க. இங்க கோவை மாநகரும் சரி, கோவை மாவட்டத்திலும் சரி, சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காது இருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வேன். பழனிசாமி சொன்னதை செய்வேன். ஒரு காலகட்டத்தில் முதலாக என்னை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. நான் வந்து கடுமையான சோதனையான நேரத்தில் பதவி ஏற்றேன். பதவி ஏற்கின்ற போது கடுமையான வறட்சி, குடிப்பதில் கூட தண்ணி கிடையாது, சரி செஞ்சேன். பிறகு பெரிய வெள்ளம், புயல், டெல்டா மாவட்டம், சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, ஒரு சோதனையான நேரமாக இருக்கிறதுனால மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியை நான் ஈடுபட்டேன். அதை இலக்காரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதேதோ தவறு செய்கிறீங்க. இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் தயவு செய்து அருள் கூர்ந்து சட்டத்தின் மீறி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தவறான செயல் ஈடுபட்டால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமா சொல்றேன், உறுதிபட சொல்றேன். இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சொல்றேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன்.